ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 𝗨𝗧𝗏. இந்த வீடியோவில் October 5th 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துலாம். அண்ட் இந்த வீடியோட பிடிஎஃப் நோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற ஒரு நியூஸ் ஆர்டிக்கல், இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல். அட்லீஸ்ட் 28 நக்சலைட்ஸ் கில்ட் இன் சத்தீஸ்கர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து எதை பற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கரில் இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் வந்து அஃபெக்ட் ஆன ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்மளோட கவர்மெண்ட் சைடில் இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 1 இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 185 மாவோயிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷனில் வந்து இறந்து போயிருக்காங்க. அப்போ இந்த வருஷத்துலேயே இந்த 28 இருக்கு பார்த்தீங்களா நக்சலைட் ஸ்கில்டு, இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் இன் திஸ் இயர். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரோட சீஃப் மினிஸ்டர் கூட என்ன பண்ணியிருக்காரு, கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து நம்மளோட GS3ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி டாபிக் கீழே வரும் அண்ட் டைரெக்டாக த்ரெட் ஆஃப் நக்சலிசம்க்கு கீழே வரும். ஸோ அதனால் இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் இன்சிடென்ட் தான் நமக்கு தெரியணும். ஏன்னா இது வந்து எந்த அளவுக்கு இந்தியா இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆன்டி நக்சலைட்ஸ் ஆப்ரேஷனை வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணுறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நான் இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலுமே ஃப்ரெஷர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியுமே வாட் இஸ் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட். ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓவர் த்ரோ பண்ணி கம்யூனிஸ்டிக் ரெஜிமை வந்து கொண்டு வர்றதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். இப்போ ஏன் இதை லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்கிறோன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏன் இதை பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோன்னா, ஒரு ரெயின்போ எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஒரு லைட்டை ஒரு ப்ரிசமில் நீங்கள் பாஸ் த்ரூ பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து எம்ரேஜ் ஆகும். ஸோ இதை தான் வந்து நம்ம லைட்டோட ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமும் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் வந்து இதில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டர்ல இருந்து 2 சைடு இருக்கும். ஒன்று வந்து லெஃப்ட் இருக்கும், இன்னொன்று வந்து ரைட் இருக்கும். இந்த லெஃப்ட்டை வந்து லெஃப்ட் விங்குன்னு சொல்லுவோம் அண்ட் ரைட்டை வந்து ரைட் விங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எப்போவுமே நியூட்ரல். இந்த சென்ட்ரல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் தான் டெமோக்ரஸிக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு பிளேஸ். ஏன்னா ஒரு டெமோக்ரஸினா என்ன, உட்காந்து எந்த விதமான பயோஸும் இல்லாமல், எந்த விதமான ரேடிக்கல் ஐடியாஸும் இல்லாமல், எந்த விதமான ரியாக்ஷனரி ஐடியாஸும் இல்லாமல் நியூட்ரலாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுதான் டெமோக்ரஸி. இது வந்து சென்டரில் இருக்கும். இல்லை எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் கோவெல்லாம் வேணாம், எனக்கு வந்து இந்த சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா அது லெஃப்டோட பிகினிங்கில் வரும். அப்போ இந்த சோஷியல் சேஞ்சை எதிர்பார்க்குற இந்த குரூப் வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிசமை வந்து நம்ம ஃப்ளேஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இப்போ இங்கே இருக்கிற இந்த கண்டிஷன் வந்து எனக்கு மாற வேணாம், என்னோட கல்ச்சுரல் ஐடென்டிட்டி, என்னோட ரிலீஜன், இது எதையுமே நான் மாற்ற வேணாம், எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோவோ தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து கன்சர்வேட்டிசம். இப்போ இந்த சோஷியல் சேஞ்சு எனக்கு வந்து உடனே வேணும், எனக்கு இம்மீடியட்டாக வேணும், இதுக்காக நான் யாரை வேணாலும் கொலை பண்ணுவேன், என்ன வேணால் சேஞ்ச் கொண்டு வருவேன் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா இது வந்து ரேடிக்கல் தாட். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் வந்து சொசைட்டியில் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமில் வருவாங்க. இவங்க தான் என்ன பண்ணுறது, இந்த சேஞ்சுக்காக வயலன்ஸை கையில் எடுக்கிறது. அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் அப்படின்னா இந்த சைடும் வயலன்ஸ் இருக்கணும்ல. இவங்களை வந்து நம்ம ரியாக்ஷனரின்னு சொல்லுவோம். ஏன் ரியாக்ஷனரி அப்படின்னா, இப்போ இந்த குரூப் வந்து சேஞ்ச் எதிர்பார்க்குதுல, அந்த மாதிரி இந்த குரூப் சேஞ்ச் வேணாம் அப்படின்னு எதிர்பார்க்குதுல. அப்போ இவங்க வந்து லெஃப்டில் மூவ் ஆக இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டிப்ராய்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ இவங்க வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சேஞ்சஸ்க்கு இவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்க கோர் பிலீஃபை அட் எனி காஸ்ட் என்ன பண்ண வேண்டாம், இவங்க சேஞ்ச் பண்ணிக்க வேணாம். அப்போ நான் வயலன்ஸை கையில் எடுத்தாவது என்னோட பிலீவ்ஸ், என்னோட கல்ச்சர், என்னோட ட்ரெடிஷன் எல்லாம் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனரி. ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க வித் அ வயலன்ஸ் மீன். இது வந்து ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். இப்போ 2 எக்ஸ்ட்ரீமுக்குமே காமன் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து மாவோ, ரஷ்யாவில் நெப்போலியன். ஸோ இவங்கெல்லாம் இந்த சைடில் வருவாங்க, டிக்டேட்டர்ஷிப்பில் வருவாங்க. அதே இது இந்த சைடு டிக்டேட்டர்ஷிப் எடுத்தோம்னா ஃபாசிசத்துக்கு பேர் போனது யாரு, ஹிட்லர்.
ஏன் ஹிட்லரை இந்த சைடு நம்ம சேர்ப்போம்னா அவங்க வந்து ஆரியன் ரேஸ் தான் சுப்பீரியர், நாங்கள் சுப்பீரியர் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸை வந்து நாங்கள் என்றைக்குமே மாற்ற வேண்டாம், எங்கள் கல்ச்சர் தான் எப்போவுமே சுப்பீரியர் அப்படின்னு இது பண்ணுறவங்க. அப்போ எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தான் ஜூஸ் எல்லாம் என்ன பண்ணுறது, ஹோலோகாஸ்ட்டில் ஜூஸ் எல்லாம் மாஸ் மர்டர் பண்ணுது இவர். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே டிக்டேட்டர்ஷிப்பில் தான் போய் முடியும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம சென்டரில் இருந்தோம் அப்படின்னா வி கெட் டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரும் இங்கேயும் வரும். அப்போது இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இந்த ரைட் விங்கில் ஒவ்வொரு பிளேஸில் வந்து ஃபாலோ ஆவாங்க, அதே மாதிரி லெஃப்ட் விங்லேயும் ஒவ்வொரு பிளேஸில் ஃபாலோ ஆவாங்க. ஸோ அது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கோர் ஐடியாலஜியை பொறுத்து இந்த ஸ்பெக்ட்ரமில் அவங்க எங்கே வருவாங்கன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊரில் மக்கள் நீதி மையம் இருக்கு இல்லையா, நீதி மையம்னு வச்சிருக்காருல, அந்த மையத்துக்கு ரீசன் வந்து இதுதான், சென்டர். திஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி டோன்ட் வாண்ட் டு இன்க்ளைன் டு எனி ஐடியாலஜி. அண்ட் ட்ரெவிடியன் பார்ட்டிஸ் எல்லாமே இங்கே வருவாங்க, ட்ரெவிடியன் பார்ட்டிஸ். அண்ட் பிஜேபி இவங்கெல்லாம் இங்கே வருவாங்க, ஆர்எஸ்எஸ்லாம் மிடில் வரும். இதே இவங்க வயலன்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துடும், ரியாக்ஷனரி. அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே குரூப் இருக்காங்க. இப்போ ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பெருசாக கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ்க்கு தான் இருக்கும். ஆனால் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இண்டிபெண்ட் ஆனதுலேருந்து இருக்குது. இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்டோட டிமாண்ட் என்ன அப்படின்னா இந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்கு இல்லையா, இதை வந்து ஓவர் த்ரோ பண்ணிட்டு கம்யூனிசத்தை வந்து என்ன பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ கம்யூனிசத்தில் மாவோயிசம். ஏன் மாவோயிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா மாவோயிசம் வந்து ரேடிக்கல் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ மாவோ என்ன சொல்லியிருப்பாருன்னா பொலிட்டிக்கல் பவர் க்ரோ அவுட் ஆஃப் பேரல் ஆஃப் கன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருப்பாரு. இவங்க வந்து கேபிட்டலிஸ்ட்டுக்கு அகேன்ஸ்ட். ஏன் கேபிட்டலிஸ்ட்டுக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் வந்து ரேடிக்கல் சேஞ்சையோ இல்லை சோஷியல் சேஞ்சையோ எதிர்பார்க்க விடமாட்டாங்க. ஏன் எதிர்பார்க்க விடமாட்டாங்க அப்படின்னா சோஷியல் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா ரிசோர்ஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடக்கும். அதாவது இருக்கிறவங்ககிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க, ரேடிக்கலாக பண்ண ஆரம்பிப்பாங்க, ஸ்லோவாலாம் இருக்காது. ஏன்னா சைனாவில் அப்படிதான் நடந்தது. ஒரே நாள் நைட்டில் பணக்காரங்கள் எல்லாத்தையும் ரோட்டுக்கு கொண்டு வந்தாங்க கல்ச்சுரல் ரெவல்யூஷன் டைமில். இப்போ கூட சைனாவில் ரிச் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பை டேபுவாக தான் பார்ப்பாங்க சைனாவில். ஆனால் குளோபலைசேஷன்லேருந்து இவங்களால எப்படி தப்பிக்க முடியும்? ஸோ சைனாவில் வந்து ரிச் பீப்புளெலாம் தலைமறைவாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரியில் கூட நான் பார்த்துருக்கேன். அப்போ கேபிட்டலிஸ்ட் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்க கேதர் பண்ண ரிசோர்ஸஸ் எல்லாத்துலேயுமே பாதுகாக்கணும் அப்படின்னா இதுதான் அவங்களுக்கு கரெக்டான பிளேஸ். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரானிக் கேபிட்டலிசம், பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் கேபிட்டலிஸ்ட் நெக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது அப்படின்னு நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஓகே, சரி. இப்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு வாட் இஸ் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்றது தெரிஞ்சால் ஆல்மோஸ்ட் நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். ஏன்னா நியூஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியுது. அப்போ இந்த ஆஸ்பெக்டில் வந்து ஸோ எப்படி வந்து இந்த நக்சலைட்ஸ் வந்து அவங்களுக்கான தேவைங்களை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க, எப்படி இன்னுமே பர்சிஸ்ட் ஆகிறாங்க அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நீங்கள் பார்க்கணும். அண்ட் கவர்மெண்ட் இதுக்காக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு சமம். ஏன்னா நவ் யூ நோ வாட் இஸ் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் why they are persisting and what is the government strategy to counter insurgents. இது மட்டும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சது. ஓகே, that's all about this news article. And the next news article, ஜெய்சங்கர் to visit POC for SCO's head of government meeting. And இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் தான். ஏன்னா 26th September 2024 அந்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. that's it. ஏன்னா அந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணியிருந்தாங்க SCO மீட்டிங்க்கு பாகிஸ்தானுக்கு வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரை வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சோர்ஸில் இருந்து இன்டைரக்டாக இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஹிந்துவில் ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போவே நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் வந்து நம்ம தனியாக தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பட் ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த கேரளா அர்ஜென்ட்லி நீட்ஸ் டு ஐடென்டிஃபை ரிஸ்க் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. இப்போ இந்த லேண்ட் ஸ்லைடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, அதனால சில சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு இந்த லேண்ட்ஸ்லைடு இஷ்யூக்கு அப்புறம் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அந்த ஃபண்ட் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்லேயே எந்த அளவுக்கு நமக்கு ரிஃபார்ம்ஸ் தேவை அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த எடிட்டோரியல் லீட் ஆர்டிக்கலில் வந்து பர்டிகுலராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், எந்தெந்த ஜோன்லாம் ரிஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ப்ரோஆக்டிவாக இந்த ப்ரிப்பேர்னஸ் மெஷர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து இந்த ஆர்டிக்கல் வந்து கேஸ்ட் இன் ஜெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. இது வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்
என்ரிச்மெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம், அது ரிலேட்டடாக வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம நேற்றே பார்த்துட்டோம். நேற்று வீடியோவில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ் ஆர்டிக்கலை வந்து ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுங்க, தட்ஸ் இனஃப். மற்றபடி இதில் வேறு எதுவும் புதுசாலாம் சொல்லலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோடி சேஸ் கான்ஃப்ளிக்டட் ரீஜியன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரே ஒரு தடவை நீங்கள் படிங்க, அது மட்டும் போதும். ஏன்னா இப்போ இந்த வெஸ்ட் ஏஷியாவாக இருக்கட்டும், வெஸ்ட் ஏஷியாவில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்து பெருசாகவே போயிட்டு இருக்கு, அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷனாக இருக்கு. அண்ட் ரஷ்யா உக்ரைன் இஷ்யூ, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் வந்து நமக்கு குளோபல் எக்கானமிக்கு பர்டிகுலராக எனர்ஜி செக்யூரிட்டிக்கு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டு ரீஜன்ல இருந்து தான் இந்த குளோபல் க்ரூட் ஆயில் சப்ளை வந்து இருக்கு. அப்போ இது பாதிச்சிச்சு அப்படின்னா என்டையர் குளோபுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்யூரிட்டி ப்ராப்ளம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அதனால் இதை ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணுங்க, தட்ஸ் இனஃப். அதுக்கு மேலே இதில் வந்து பெருசாக எதுவும் கொடுக்கல. ஓகே, அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பேஜில் வந்திருக்கிற ஒரு நியூஸ் ஆர்டிக்கல், ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்டட் டு மானிட்டர் மான்சூன் ப்ரிப்பேர்னஸ், ஃப்ளட் மிட்டிகேஷன் அண்ட் ரிலீஃப் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம எக்ஸாமுக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இந்த சிச்சுவேஷன் வந்து நமக்கு தெரியணும். ஏன்னா இப்போ நமக்கு எப்படி சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஃபெயில் ஆச்சு, பெரிய அளவில் நமக்கு ரெயின் வந்து கொண்டு வரல. ஆனால் யூஸ்வலாக நமக்கு தமிழ்நாடுக்கு கிடைக்க வேண்டிய ரெயின் கூட இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனில் வந்து நமக்கு கிடைக்கல. ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அபோவ் நார்மல் ரெயின்ஃபாலே கொடுத்துருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எப்படி 87% வந்து ரிசர்வாயர்லாம் ஃபில் ஆகிருக்கு. அண்ட் இதனால் அக்ரிகல்ச்சரலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, க்ராப் சோவிங்கில் அண்ட் க்ராப் டைவர்சிஃபிகேஷனும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிலாம் நம்ம நியூஸஸில் பார்த்தோம் போன வாரம். ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் நமக்கு அதிக அளவுக்கு என்ன பண்ணுறது, ரெயின் கொடுக்கறது. ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து இப்போ செட் ஆகுது. இதுல வந்து தமிழ்நாடுக்கு அதிகமா மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இப்ப சென்னை மாதிரி சிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட் ஆயிரும். ஸோ இந்த ஃப்ளட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் இல்லையா. அந்த மான்சூன் ப்ரிப்பேர்ட்னஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 15 ஜோன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஜோன்ஸ் எல்லாம் இவங்க கண்ட்ரோலுக்கு கீழே வரும். ஸோ ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. இது வந்து நம்ம டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் டாபிக் கீழே நம்ம சேர்க்கலாம். ஓகே, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நியூஸை வந்து நமக்கு லிங்க் பண்ண தெரியணும். ஸோ கன்சிஸ்டண்டாக நீங்கள் நியூஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது சிக்னிஃபிகன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல். மற்றபடி இந்த ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு பெரிய டாபிக் கிடையாது நமக்கு. ஓகே, இதை வந்து நீங்கள் ஒரு பாயிண்டாக கூட சேர்க்கலாம், எப்படி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் இட். அண்ட் இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.